ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய ராசியில் சூரியன் இருப்பதனால் மக நட்சத்திரக்காரர்களும் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ அல்லது கண் சம்பந்தப்பட்ட நோயினால் பாதிக்கப்படலாம். ஆகவே சிம்ம ராசியில் முக்கியமாக பூர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் மக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் கோவிலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. தாமரை மலரினாலோ அல்லது சிகப்பு ரோஜா கிடைத்தால் இந்த மலர் கொடுத்து அர்ச்சனை செய்து வந்தால் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் உடல் உபாதைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இருப்பதனால் அதிக உஷ்ணமான நோயினால் நீங்கள் பாதிக்கப்படலாம். உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் பத்திரமாக வைத்து கொள்வது நல்லது. தொலைதூர பிரயாணம் செய்யும் பொழுதோ அல்லது பஸ்ஸிலேயோ ட்ரெயின்லேயோ பிரயாணம் செய்யும் நபர்களுக்கு உங்களுடைய பொருட்கள் களவு போக நேரிடலாம். ஆகவே சிம்ம ராசியில் இருக்கும் இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் சற்று ஜாகிரதையுடன் இந்த வாரம் இருப்பது நல்லது. உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்வதும் சால சிறந்தது என்று சொல்லலாம். இந்த வாரத்தில் புதன்கிழமை அன்று நீங்கள் மகாவிஷ்ணுவிற்கோ அல்லது பெருமாளுக்கோ துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுடைய பொருட்கள் பத்திரமாக இருப்பதற்கோ அல்லது வெளியூர் பிரயாணம் செல்வதற்கு முன்பு மகாவிஷ்ணுவிற்கு பிரார்த்தனை செய்து கொள்வதோ சால சிறந்ததாகும். சனிக்கிழமை அன்று 13 நபருக்கு தயிர் அன்னம் அதாவது தயிர் சாதம் தானம் செய்வது சிம்ம ராசியினர்களுக்கு சால சிறந்தது. சூரியன் உங்களுடைய ராசியில் இருப்பதனால் உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய வியாதிகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு சனிக்கிழமை அன்று 13 நபர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்வது சால சிறந்தது. இந்த அன்னதானம் தயிர் அன்னமாக இருந்தால் இன்றும் விசேஷமான ஒன்றாகும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு சிறிய முறையில் நீங்கள் முதலீடு செய்வது சால சிறந்தது. தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் நற்செய்திகளாகவே இருக்கும். நீங்கள் வியாபார விஷயமாகவோ அல்லது வேலை விஷயமாகவோ